இப்போ நம்ம தமிழில் வந்து தாவரத்தோட கிளை பிரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, பெரிய பெரிய கொஷின்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு 5 வரும். தாவரத்தை பற்றி இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று சின்ன சின்ன விஷயம் 5 கொஷின்ஸ் வரும். அப்போ தான் யோசிப்போம், அடடா அவ்வளோதானா, இதை போய் தெரியாமல் போயிட்டோமே. நமக்கு போனோடனே தாவரத்தின் கிளை பிரிவுனா நம்ம என்ன யோசிப்போம்? மரம், கிளை, இலை, பழம், காய், அப்படி தான் யோசிப்போம். நமக்கு இதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் பற்றி தெரியாது. அப்படி பார்த்தோம்னா மொத்த பிரிவுகள் வந்து 7. ஒரு தாவர கிளை பிரிவோட பிரிவு வந்து மொத்தம் 7. இதில் ஃபஸ்ட்டு பிரிவு என்னன்னு பார்த்தோம்னா, மரத்தில் ஃபஸ்ட்டு பிரிவு வந்து கவை. கவை அப்படின்னா அடிமரத்தோட மாபெரும் கிளை தான் கவைன்னு சொல்லுவோம். கவையிலேருந்து வரக்கூடிய இன்னொரு பிரிவு தான் வந்துட்டு கொம்பு. ஃபஸ்ட்டு கவை, கவைனா பெருசாக இருக்கும். கவையிலேருந்து வரக்கூடிய இன்னொரு பிரிவு தான் வந்துட்டு கொம்பு. கொம்புலேருந்து வரக்கூடிய பிரிவு தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கிளை. கிளையிலேருந்து வரக்கூடிய பிரிவு என்ன? சினை. ஃபஸ்ட்டு வந்து அடிமரத்துலேருந்து வரக்கூடியது கவை, கவையிலேருந்து வரக்கூடியது கொம்பு, கொம்புலேருந்து வரக்கூடியது கிளை, கிளையிலேருந்து வரக்கூடியது சினை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சினையிலேருந்து வரக்கூடிய பிரிவு வந்து போத்து அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது போத்துலேருந்து வரக்கூடியது எது? குச்சி. குச்சிலேருந்து வரக்கூடியது தான் இனுக்கு. பார்க்கலாம். அடிமரத்தோட மிக பெரும் பிரிவு தான் வந்து கவை. கவையிலேருந்து வரத பிரிவு கொம்பு. கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இனுக்கு. அதுக்கப்புறம் வந்து காய்ந்த தாவரத்தின் பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4. காஞ்சி போனால் ஒரு தாவரத்தோட பிரிவு மொத்தம் 4. சுள்ளி அப்படின்னா நமக்கு தெரியும், சுள்ளி பொறுக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க. சுள்ளி அப்படின்னாவே மெல்லிசான குச்சி. விறகு அப்படின்னா சிறு கிளை. விறகுனா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விறகு வாங்கினாங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். சிறு கிளையை தான் விறகுன்னு சொல்லுவோம். வெங்களி அப்படின்னா காய்ந்த களி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளையை விட கொஞ்சம் பெருசு. கட்டை அப்படின்னா கொம்பும் கவையும் அடியும். அதாவது கொம்போட கவையோட அடிப்பகுதி. கட்டை அப்படின்னா கறிக்கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டை வச்சு நறுக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மரத்தோட அடிப்பகுதியை தான் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. மேல் பகுதியோ நடுப்பகுதியோ மேக்ஸிமம் வச்சுருக்க மாட்டாங்க. அடிப்பகுதி தான் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அப்போ கட்டை அப்படின்னாவே கறிக்கடை ஞாபகம் வச்சு கொம்பு, கவையும் அடியும். வெங்களி அப்படின்னா அந்த களி, காய்ந்த களி. விறகு அப்படின்னா சுள்ளியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். சிறு கிளை தான் வந்து விறகுன்னு சொல்லுவோம். காய்ந்த தாவரத்தின் பெயர் வந்து மொத்தம் 4. சுள்ளி, விறகு, வெங்களி, கட்டை. இதில் பார்த்திங்கன்னா கிளை பிரிவுன்னு பார்த்தோம்னா மரத்துலேருந்து பிரியக்கூடிய அடிப்பகுதி மிக பெரும் பகுதி வந்து கவை. கவையிலேருந்து வர்றது பிரிவு தான் கொம்பு. கொம்புலேருந்து வர்றது கிளை, கிளையிலேருந்து வர்றது சினை, சினையிலேருந்து போத்து, போத்துலேருந்து குச்சி, குச்சிலேருந்து இனுக்கு.